உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்திற்கு இரண்டு பக்கம் அடி என ஒரு பழமொழி உண்டு. இன்று இந்தியாவில் ஒருவருக்கு இந்த பழமொழி முழுவதுமாக பொருந்தி போகும் என்றால் அது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்குத்தான். ஒரு பக்கம் ஆளுங்கட்சி, இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி என வறுத்தெடுத்தாலும் சிரித்த முகத்தோடு சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் ஓம் பிர்லா இந்த இடத்திற்கு வர பல அரசியல் சாகசங்கள் செய்ய வேண்டியிருந்தது. ராஜஸ்தானில் கோட்டா நகரில் உள்ள ஒரு பனியா குடும்பத்தில் பிறந்தவர் ஓம் பிர்லா. அஜ்மீர் நகரில் அமைந்திருக்கும் மகர்ஷி தயானந்த் சரஸ்வதி பல்கலைக்கழகத்தில் முதுகலை வணிகவியல் பட்டம் பெற்றிருக்கிறார். இவரது குடும்பம் 3 தலைமுறையாக RSS சேவகர்களாக இருந்தவர்கள். இதனால் ஓம் பிர்லாவும் அதே வழியை பின்தொடர்ந்து RSS ஐக்கியமாகிக் கொண்டார். 1980களில் RSS இன் அரசியல் அமைப்பான பாஜகவில் இணைந்து கொண்டவருக்கு இளைஞர் அணியின் மாவட்ட தலைவர் பதவி கிடைத்தது. 1993 முதல் 97 வரை ராஜஸ்தான் மாநில இளைஞர் அணிக்கு தலைவராக இருந்தார். JP நட்டா இதே இளைஞர் அமைப்பின் தேசிய தலைவராக இருந்தபோது ஓம் பிர்லாவுக்கு துணைத் தலைவர் பதவி கிடைத்தது. இதன் மூலம் தேசிய தலைவர்களுடன் நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ளும் வாய்ப்பும் சேர்ந்தே கிடைத்தது. பாஜக தேசிய தலைவராக இருந்த வெங்கையா நாயுடுவோடு நெருங்கி பழகிய ஓம் பிர்லாவை அப்போது பொருளாளராக இருந்த ராம்தாஸ் அகர்வாலும் ஆதரித்தார். இதனால் கோட்டாவுக்கு வரும் தேசிய தலைவர்களை எல்லாம் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்க அவரது நட்பு வட்டமும் ஆளுமையும் அதிகரித்தது. குஜராத் பூகம்பத்திற்கு உதவி செய்ய சென்றதன் மூலமாக மோடியின் அறிமுகத்தையும் பெற்றுக் கொண்டார் ஓம் பிர்லா. மாநிலத்தில் வசுந்தரா ராஜே பாஜக தலைவரானதும் ஓம் பிர்லாவின் வளர்ச்சி தொடங்கியது. கோட்டா தொகுதியில் களமிறங்கி சட்டப்பேரவைக்கு செல்லும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இதன் பின்னர் ராஜஸ்தான் அரசியலுக்குள்ளேயே சுற்றியவருக்கு 2014 ஒரு திருப்பம் வந்தது. 2001 குஜராத்தில் அவர் செய்த உதவிக்கு பதிலாக தற்போது கோட்டா மக்களவை தொகுதியில் சீட் வழங்கியிருந்தார் நரேந்திர மோடி. வெற்றிக்கு பிறகு மக்களவையில் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்திற்கான ஆலோசனை குழுவின் நிலைக்குழு உறுப்பினராக பொறுப்பும் வழங்கப்பட்டது. 2019 தேர்தலிலும் அதே கோட்டா தொகுதியில் களமிறங்கினார் பிர்லா. ஆனால் இந்த முறை அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. பாஜக அறுதி பெரும்பான்மையில் 2வது முறை ஆட்சி அமைக்க சபாநாயகர் ஆக்கப்பட்டார் ஓம் பிர்லா. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பெரிய அளவில் இல்லாததால் இடையூறுகள் இன்றி அவையை கொண்டு சென்றது பாஜக அரசு. இருந்த ஒரு சில தடைகளையும் சபாநாயகராக இருந்து சரி செய்து கொடுத்தார் ஓம் பிர்லா. மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்கப்படும் துணை சபாநாயகர் பதவியை கடைசி வரை நிரப்ப மறுத்தார். மசோதாக்களின் மீது விவாதம் நடக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர்கள் கொஞ்சம் எகிரி அடித்தாலும் மைக்கை நிறுத்தி வைத்தார். சன்சத் தொலைக்காட்சியில் எதிர்க்கட்சி தலைவர்களின் பேச்சுகளை நீக்குவதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. பகுஜன் சமாஜ் MP டேனிஷ் அலியை தீவிரவாதி என கூறினார் பாஜக MP ரமேஷ் பிதூர். ராஜ்நாத் சிங்கே இந்த கருத்துக்கு வருத்தம் தெரிவித்த போதும் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லா அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மக்களவையில் இருந்த காந்தி அம்பேத்கர் உருவங்களை கண்காணாத இடத்துக்கு மாற்றியது, நாடாளுமன்ற பாதுகாப்பு பணி CRF இடமிருந்து CIHF க்கு மாற்றியது, விரும்பத்தகாத மாற்றங்களை கொண்டு வந்தார். ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த இந்த 5 ஆண்டுகளில் 221 மசோதாக்கள் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இவற்றில் 16% மசோதாக்கள் மட்டுமே நிலைக்குழு பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மசோதாக்களுக்கு எதிராக பொங்கி எழுந்த MPக்கள் பாரபட்சமின்றி தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே நாளில் 100 MPக்களை சஸ்பெண்ட் செய்து அதிர்ச்சி கொடுத்தார். இதனால் 2024 தேர்தல் வெற்றிக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு ஓம் பிர்லாவையே தேர்வு செய்தார் பிரதமர் மோடி. இந்த முறை பாஜகவிடம் அறுதி பெரும்பான்மை இல்லாததும் பாஜகவுக்கு சமமான எண்ணிக்கையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருப்பதும் ஓம் பிர்லாவுக்கு சவாலாக மாறி இருக்கிறது. சபாநாயகர் தேர்தல் முடிந்த நொடி முதல் மக்களவையை எப்படி நடத்த வேண்டும் என திமுகவின் TR பாலு தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் வரை ஓம் பிர்லாவுக்கு பாடம் எடுத்து வருகின்றனர். ஆனால் பதவியேற்ற முதல் நாளிலேயே இந்திரா காந்தி 50 ஆண்டுகளுக்கு முன் அமல் செய்த எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்டு சர்ச்சையை கிளப்பினார். ஆனால் ராகுல் காந்தியோ மோடிக்கு தலைகுனிந்து வணக்கம் வைக்கலாமா என ஓம் பிர்லாவை விழிப்புதுங்க வைத்திருக்கிறார். சிவன் தொடங்கி குருநானக் புகைப்படம் வரை எடுத்துக்காட்டி பிரதமர் மோடிக்கு டென்ஷன் ஏற்றி இருக்கிறார். மோடி பதிலடி கொடுத்தாலும் பதிலுக்கு பதில் கொடுத்து ஓம் பிர்லாவின் பிரஷரையும் எகிர வைத்திருக்கிறார் ராகுல். ஆராசா, மகுவா மைத்ரா என எதிர்க்கட்சி MPக்கள் தொடர்ந்து பாஜகவை தாக்குவதும் பிரதமர் மோடியை பதிலளிக்க விடாமல் எதிர்க்கட்சிகள் முழக்கமிடுவதும் அவையை அமளிக்களமாக மாற்றியிருக்கிறது. கட்டுப்படுத்த முடியாமல் விழிப்புதுங்கி நிற்கிறார் ஓம் பிர்லா. இதனால் ஒரு நாள் முன்னதாகவே கூட்டத்தொடர் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த கூட்டத்தொடர் நெருங்கி கொண்டிருக்கிறது. 10 ஆண்டுகளாக பட்டதை திருப்பிக் கொடுக்க எதிர்க்கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. என்ன செய்ய போகிறார் சபாநாயகர்? அடுத்த கூட்டத்தொடராவது அமைதியாக நடக்குமா என்பதை தற்போதைய எதிர்பார்ப்பு.